அன்பானவர்களே, ஜீசஸ் காலிங் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியல் மத்தேயு மற்றும் லூக்கா சுவிசேஷங்களில் குறிக்கப்படுகிறது. இதில் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆபிரகாம் முதல் 42 தலைமுறைகளும், லூக்கா சுவிசேஷத்தில் ஆதாம் முதல் 77 தலைமுறைகளும் குறிக்கப்படுகின்றன. லூக்கா சுவிசேஷத்தின் தலைமுறை பட்டியலில் எந்த பெண்களின் பெயரும் இடம்பெறவில்லை. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியலில் 5 பெண்களின் பெயர்கள் இடம்பெறுகிறது. இதில் 4 பெண்கள் புறஜாதி பெண்கள் என்று நம்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 15:23 சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடம் அனுப்பப்பட்டேனே அன்றி வேற அல்ல என்று சொன்னார். அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்காக தான் அனுப்பப்பட்டதாக முதலில் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய தலைமுறை பட்டியலில், அவருடைய மூதாதையர் பட்டியலில் 4 புறஜாதி பெண்கள், யூதர் அல்லாத பெண்கள் வந்தது எப்படி என்றும், அதில் குறிப்பிடும்படியாக ஆபிரகாமின் 4வது தலைமுறையிலே வரக்கூடிய தாமார் என்கிற பெண் கானானிய பெண்ணாகவும் தன்னுடைய மாமனார் மூலமாக வம்ச விருத்தி செய்து கொண்ட ஒரு பெண்ணாகவும் காணப்படுகிறார். இவள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியலில் இணைந்தாள் என்பதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக கடந்த வீடியோவிலே இந்த தாமார் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்திரியானவள் ஆபிரகாமின் எத்தனையாவது தலைமுறை என்று கேட்டிருந்தோம். சரியாக 4வது தலைமுறை என்று பலர் கமெண்ட் செய்திருந்தீர்கள். உங்களுடைய பெயர்கள் இந்த டிஸ்பிளேல காட்டப்படுகிறது. இந்த வீடியோவிற்கான கேள்வி இந்த வீடியோவின் இடையிலே கேட்கப்படும் என்பதனையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி பட்டியலில் முதல் பெண்ணாக மத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே தாமார் என்கிற பெண் வருகிறாள். இந்த பெண் நிச்சயமாக யூத பெண் அல்ல. இவள் ஒரு கானானிய பெண்ணாக அறியப்படுகிறாள். கானானிய பெண் என்று வேத வசனங்கள் சொல்கிறதா என்று சொன்னால் இல்லை. தாமாரின் மாமனராக அறியப்படுகிற யாக்கோபுவின் 4வது மகனான யூதா என்பவர் தன் சகோதரரை விட்டு பிரிந்து கானான் தேசத்திலே குடியேறியதாகவும், அங்கே போய் சூவா என்கிற ஒரு கானானிய ஸ்திரியை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே வாழ்ந்ததாகவும் ஆதியாகமம் 38வது அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்கின்றன. இந்த சூவா என்கிறதான கானானிய பெண் மூலமாகவே 3 மகன்களை, அதாவது ஏர், ஓனான், சேலா என்று சொல்லப்படுகிறதான 3 மகன்களை இந்த யூதா பெற்றுக்கொள்கிறார். இவர்கள் அதற்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்திற்கு போகவில்லை, கானான் தேசத்திலேயே குடும்பமாக வாழ்கிறார்கள். அதனால் அந்த இடத்தில் இருந்த ஒரு பெண்ணை தான் மூத்த மகனான ஏர் என்பவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த இடத்தில் இருந்தது கானானியர்கள் தான் என்று பரிசுத்த வேதாகமம் அநேக வசனங்களில் சொல்கிறது. இந்த தாமாரும் கானானிய பெண்ணே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கானானியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார்? பரிசுத்த வேதாகமத்திலே நோவாவின் 3வது மகனாக காம் என்கிறதான ஒரு நபர் வருகிறார். இந்த காமின் மகன்தான் கானான் என்று சொல்லப்படுகிறதான ஒரு நபர். இவர் மூலமாக இவருடைய தலைமுறைகள் தான் கானானிய தலைமுறைகள் என்று சொல்லப்பட்டது. இவர்கள் விக்கிரக வழிபாடுகளில் மூழ்கி இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மேலோக் என்கிறதான தங்களுடைய தேவதைக்கு தங்கள் குழந்தைகளை பலியிடுகிற அசுத்த ஜாதிகளாகவும் இருந்தார்கள். தேவன் இவர்களை அழிக்க வேண்டும் என்று சில வசனங்களில் இந்த வேதாகமத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த வேதாகமத்திலே தாமார் என்கிறதான கானானிய ஸ்திரீ எந்த குற்றமும் செய்ததாக இந்த வேதாகமம் அவள் மீது எந்த குற்றத்தையும் சுமத்தவில்லை. ஆனால் இந்த இஸ்ரவேலனாகிய யூதா குற்றம் செய்ததாக சில காரியங்களை இந்த வேதாகமம் முன்னிறுத்துகிறது. யூதா கானானில் போய் குடியேறியது பெரிய ஒரு குற்றமாக காணப்பட்டது. அடுத்தபடியாக தேவன் இட்ட கட்டளையையும் மீறி கானானிய ஸ்திரியை திருமணம் செய்தது அடுத்த குற்றமாக காணப்பட்டது. தன் மகனுக்கு ஒரு கானானிய பெண்ணை திருமணம் செய்து வைத்தது 3வது குற்றமாக காணப்பட்டது. யூத முறைப்படி பார்க்கும் பொழுது ஒரு மகன் இறந்துவிட்டால் அவனுடைய மனைவியை அடுத்த மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அடுத்த மகனும் இறந்தால் 3வது மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் முதல் மகன் இறந்ததும் 2வது மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிற இந்த யூதா 2வது மகனும் இறக்கும் பொழுது அவனுடைய மனைவியாகிய தாமாரை தன்னுடைய 3வது மகனுக்கு கொடுக்க பயப்படுகிறார். காரணம், அவனும் மரித்து போவான் என்று பயந்தவனாக இவளை சொந்த வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறான். ஆனால் சொந்த வீட்டில் போய், சொந்த நாட்டில் போய் கானானியருடன் அவள் இருந்தாலும் தன்னுடைய வம்சத்தை ஏதாவது ஒரு கானானிய புருஷனுடன் வம்ச விருத்தி செய்து கொள்ளலாம், தன் தலைமுறைகளை ஒரு கானானிய புருஷனுடன் உருவாக்கி கொள்ளலாம் என்று இந்த தாமார் என்கிறதான கானானிய பெண் ஒருபோதும் நினைக்கவில்லை. தேவனுடைய பரிசுத்த ஜனமான யூத ஜனத்தின் மூலமாகவே தனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், தன்னுடைய தலைமுறை விருத்தியாக வேண்டும் என்பதனை இவள் நினைக்கிறாள். இதன் காரணமாகத்தான் யூதாவோடு
அதாவது தன்னுடைய மாமனாரோடு சந்ததியை உருவாக்க இவள் திட்டமிடுகிறாள். இதன் மூலமாக அவள் கர்ப்பவதியாகிறாள். இதில் இவள் நீதியாகத்தான் நடந்து கொண்டாள் என்று வேதாகம வசனங்கள் சொல்லுகின்றன. ஆதியாகமம் 38வது அதிகாரம் 26வது வசனத்திலே யூதா அவளை பார்த்தறிந்து என்னிலும் நீதி உள்ளவள் என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்று சொல்கிறார். அந்த பெண் நீதி உள்ளவதான் என்று யூதாவே ஒத்துக்கொள்கிறார். தன் பாவ பழக்க ஜாதியை, தன்னுடைய விக்கிரக ஆராதனை ஜாதியை, தன்னுடைய குழந்தைகளை பலி கொடுக்கிற அந்த ஜாதியை விட்டு தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததால் இந்த தாமாரானவள் பரிசுத்தமான ஒரு ஸ்திரியாகவே இந்த வேதாகமத்தில் அறியப்படுகிறாள். நீதி உள்ளவளாகவும் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியலிலும் இடம்பெறுகிறாள். பாரேஸ் என்கிறதான ஆபிரகாமின் 5வது தலைமுறையை பெற்றெடுத்து ஆபிரகாமின் 42வது தலைமுறையான இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி பட்டியலிலே இவளும் இடம் பிடிக்கிறாள். இன்னொரு காரியமும் இருந்தது. யெகோவா தேவன் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என் உடன்படிக்கையை பின்பற்றுகிற அந்நிய புத்திரனையும் என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அதாவது அந்நிய ஜாதிக்காரர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜாதி அல்லாத வேறு அந்நிய ஜாதியில் பட்டவர்களும் யெகோவா தேவனை அவருடைய உடன்படிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்காக அவரை ஆராதித்து வாழ்வதாக இருந்தால் அவர்களையும் இஸ்ரவேல் தேசத்திலே மகிழ பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கின்படியாக இந்த கானானிய பெண்ணாகிய தாமாரும் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியலில் இடம்பெறுகிறாள். இந்த வார கேள்வியாக, சாலமோன் ராஜாவுக்கு பிறகு அவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்த ராஜாவின் பெயர் என்ன? தெளிவாக கமெண்ட் செய்யுங்கள். தேர்ந்தெடுக்கப்படுகிற தேவ பிள்ளைகளின் பெயர்கள் அடுத்த வீடியோவிலேயே அறிவிக்கப்படும் என்பதனையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.